தான் லவ் பண்ண பொண்ணோ பையனோ உங்க குடும்பத்தோட வரும்போது பார்த்து சந்தோஷம் தான் போடுவாங்க. பரவாயில்லையே நல்லா இருக்காங்க, இதுக்கு பேரு லவ்வுங்க. நீ என்ன வச்சு செய்யறதுக்கு பேரு லவ் இல்ல, அது பேரு வெறி. இந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஒரு ஆம்பளை ஓகேயா, லஸ்ட்டுக்காக இந்த பொண்ணு இழுத்த இழுப்புக்கு வீட்டுக்கு போனா அது தப்பா இல்லையா? இப்ப இந்த பொண்ணு வெறித்தனமான ஒரு பொண்ணுன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு ஒரு வேற மாதிரியான கேரக்டர், இப்போ நம்ம அவாய்ட் பண்ணா சாஃப்டா போற கேரக்டர் இல்லைன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டோன்னு எந்த தைரியத்துல ஒரு வீட்டுக்கு போறார்? அதுவும் கண்ணை கத்து கையை கத்து. அப்போ இந்த பொண்ணு அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆள் ரெடி இல்லையா? பட் கல்யாணம் பண்ணிக்க ரெடி இல்லை. எதுக்கு நாங்க இதெல்லாம் செய்யணும்? எதுக்கு ஒரு ஆம்பளையே நம்பணும்? நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் வாழ்ந்துட்டு போறேன், நான் எங்க அம்மா அப்பாவை வாழ வைக்கிறேன், இல்லை நான் தனியாக ஹாஸ்டல்ல தங்கி என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு போறேன். எதுக்கு ஒருத்தருக்கு போய் கையை கட்டிட்டு நம்ம நிற்கணும்? குழந்தைய போய் பண்ணிட்டு போகணும். இது என்ன அந்த ஆள் மேல இருக்க ஆத்தத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு போனீங்க அந்த ஆளோட? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு எந்த டிசிஷன் ஆளோட போனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி போனீங்களே, சேஃபா இருக்க தெரியாதா? ஏன்னா இவர் எப்ப பார்த்தாலும் மொபைல்ல இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா வீடியோ காலிங் இருந்தாங்க ஒரு நாள் காலையில. அப்போ யாருக்கிட்டையும் ஏதோ வேற ஒரு ஆண் நம்பர் எடுத்து பேசுறதை பார்த்த உடனே மொபைல் ஒயரை வச்சு கழுத்தை இறுக்கி கொலை பண்ணியிருக்கேன். நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட, தெலுங்கு மற்றும் மலையாளம், கன்னடம் படத்தெல்லாம் நடிச்சிருக்க திருமதி சார்மிளா கிறிஸ்டினா மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா மேம்? இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேருக்கு லவ்னா ரொம்ப பிடிக்கும். தனக்கு பிடிச்ச பொண்ணு இல்ல தனக்கு பிடிச்ச பையன்ட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அவங்க வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈகரா தன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கேட்டகரி. ஒரு கேட்டகரி என்ன பண்றாங்கன்னா, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணியே ஆகணும், இல்ல உன் மேல நான் ஆசை ஊத்திடுவேன், இல்லையா அப்படியே உன்கிட்ட பேசி எங்கன்னா வெளில கொண்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருந்து, இப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு மூமெண்ட்ல இப்ப இருக்க ஜென்ரேஷன் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் லவ்னாலே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு காலகட்டம் போய் ஐயோ லவ்வா அப்படின்னு பயப்படுற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா லவ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த மேட்டர் ஐ லைக் டு எக்ஸ்பிளைன். லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தங்களை பார்த்து அவங்க அழகை பார்த்து நம்ம அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சா அது பேரு லஸ்ட். லவ் அப்படின்னா நம்ம கூட வாழ்றாங்களோ இல்லையோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான லவ். அது இப்போ நிறைய பேர் நிறைய காலகட்டங்களை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் மத பிரச்சனை வந்திருக்கும், ஜாதி பிரச்சனை வந்திருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பல காலகட்டங்களுக்கு அப்புறம் நான் தான் லவ் பண்ண பொண்ணோ பையனோ உங்க குடும்பத்தோட வரும்போது பார்த்து சந்தோஷம் தான் போடுவாங்க. பரவாயில்லையே நல்லா இருக்காங்க, இதுக்கு பேரு லவ்வுங்க. நீ என்ன வச்சு செய்யறதுக்கு பேரு லவ் இல்ல, அது பேரு வெறி. அது பேர் வெறித்தனம். இட் இஸ் ஈகோ. என்னை விட்டுட்டு நீ வேற எவ்வளையாவது பாத்துருவியா, என்னை விட்டுட்டு நீ ஓடிடுவியா அப்படின்றது ஒரு வெறித்தனமான ஒரு விஷயமே தவிர அதை நான் லவ்வா பார்க்கல. அதுல வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பொசசிவ்னஸ்ல இருக்காங்க. ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், இந்த பையனை விட்டுட்டு வேற பையன்ட்ட போனா அவ்வளோ பொசசிவா உடனே சண்டை ஸ்டார்ட் ஆகும். இந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணுகிட்ட பேசினா அங்கேயும் அதுதான் பொசசிவ் தான். இது வந்து லவ்னு எடுத்துக்கிறதா இல்ல ஓவரான பொசசிவ், அந்த லவ்வோட நெக்ஸ்ட் லெவல் ஓவர் பொசசிவ் அப்படி எடுத்துக்கிறதா? ஆக்சுவலி பொசசிவ்னஸ் இருந்தா தான் லவ். இல்லை நீ எங்க வேணா போ நான் எங்க வேணா போறேன்றது பேரு அது லஸ்ட். என் கூட இருக்கியா ஜாலியா, நாளைக்கு நீ இன்னொருத்தனோட போறியா, இல்லை நீ இன்னொருத்தியோட போறியா, நீங்க பாட்டுக்கு போங்கன்றதுக்கு பேர் லஸ்ட். லவ்னா பொசசிவ். நீ எனக்கு மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறது லவ். பட் சில நேரங்கள் அதை கை விட்டு போயிடுது. ஓவரா இருக்கே மேம் அந்த பொசசிவ்னஸ் வந்துட்டு. ஓவரா இருக்குன்னா இப்போ அந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த பெங்களூர் பொண்ணு அது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன், ஒரே ஃபேர்ம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க கொண்டிருக்காங்க. அவர் அவாய்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? ஒன்று உட்காந்து பேசி தீட்டு இருக்கலாம். ரெண்டு பேரும் எஜுகேட்டட். யாருமே இங்கே பார்பேரியன்ஸோ படிப்பறிவு இல்லாதவங்களோ கிடையாது. ரெண்டு பேரும் படிச்சு ஒரு ஃபேர்ம்ல ஒர்க் பண்றவங்க. இந்த பையன் அதை அவாய்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். அந்த பொண்ணோட உட்காந்து சர்டன் ரீசன்ஸ் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல, இந்த விஷயங்களை நீ திருத்திக்கிட்டா இருக்கேன், இல்லை என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை என் மக்கள் ஒத்து வராது அப்படின்னு ஆரம்பத்திலேயே பேசியிருக்கலாமே. ஆரம்பத்துல எப்படிங்க, ஜென்ஸுக்கு தே ட்ரை டு கிராப் உமன், ஓகேங்களா, மேக்ஸிமம். அப்போ அந்த ஸ்பீட்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு இது ஆக்ஷன் வராங்க. அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது இல்லைந்து இது அவாய்ட் பண்ணிட்டு போறதுனால இவங்களுக்கு கீ கொடுக்குற மாதிரி ஆகுது. போன் எடுக்காம இருக்கிறது, பார்த்தும் பார்க்காம இருக்கிறது, அதுதான் இறைச்சலா இருக்கு. உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அந்த விஷயத்த. இல்லம்மா முடியாது, இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதுக்காக நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு இழுத்துட்டு போய், நான் சொல்றேன் இந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஒரு ஆம்பளை ஓகேயா, லஸ்ட்டுக்காக இந்த பொண்ணு இழுத்த இழுப்புக்கு வீட்டுக்கு போனா அது தப்பா இல்லையா?
அது லவ்வே இல்லைன்ற மாதிரி ஒரு யோசிக்கிறது. அதாவது நீ அவாய்ட் பண்ற ஒரு பொண்ணை, நீ லவ் பண்ண விருப்பப்படல, கல்யாணம் பண்ண விருப்பப்படல, அந்த பொண்ணு ஃபோன் காலை நீ அவாய்ட் பண்ற, அந்த பொண்ணுகிட்ட பேச நீ விருப்பப்படல. ஆனா வா நம்ம ஒரு ஃபாரின் ஸ்டைல்ல லவ் பண்ணலாம், ஃபாரின் ஸ்டைல்ல ஒன்றா இருக்கலாம். அது மட்டும் எப்படி வந்து ஆம்பளைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அது மட்டும் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அந்த பொண்ணோட. பட் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதோ பழகுறதோ கல்யாணம் பண்ணுறதோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு தான் உனக்கு அந்த தண்டனை. இந்த பொண்ணு பண்ற சரின்னு நான் சொல்ல வரல, பட் இது எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்தா ஒன்று நீங்கள் கல்யாணம் பண்ணி முடிங்க, இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு வாங்க ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. கமிட்மெண்ட்டு லவ்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு ஏன் ஏமாத்துறாங்க? அதில் தான் அந்த பொண்ணு வெறியிருச்சு. பொண்ணுக்கு மட்டுமா, பையனுக்கும் தான். பையனுங்களுக்கும் தான். பட் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். முக்கால்வாசி பாதிக்கப்படுது. அந்த காலத்துலேருந்து நான் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 50% தான், அது 90%. பெண்கள் 90%, ஆம்பளைங்க ஒன்லி 50%. வெரி ஃபியூ உமன் டிச் மென். புரியுது? பசங்கள்லயும் ட்ரூவான பசங்களும் இருக்காங்க. அந்த ட்ரூவான பசங்களோட மென்டாலிட்டி மாறுறதே வந்துட்டு பொண்ணுங்களோட சில ஆக்டிவிட்டீஸ்னால அப்படியே மாறிடுறானுங்க. பொண்ணுங்களோட சில ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்க, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குற சில ஐடியாஸ் கூட இருக்கலாம் இல்லையா? ஏன் பொண்ணுங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்? நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணுடைய ஆக்டிவிட்டியை தெரியாம எதுக்கு லவ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க? இல்ல அப்ப வரைக்கும் நல்லா இருப்பாங்க, ரெண்டு பேருக்கு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருப்பான். நமக்கு தான்ப்பா இவன், நமக்கு தான்ப்பா இவன். அந்த ஒரு ஃப்ரெஷ் மூமெண்ட், அந்த அதான் சொல்லுவாங்க இல்லையா, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு. அந்த டைம்ல அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பழக பழக காதலுக்கு கண்ணு இல்லை எல்லாம் இந்த காலத்துல நான் நம்புற மாதிரியே இல்லைங்க. காதலுக்குலாம் கண்ணு இல்லைன்னா அது பேரு வெறும் லஸ்ட் தான். ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்து எண்ட் வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங்ல என்னங்க இம்ப்ரெஷன் இருக்கிறது? சும்மா ஒரு பொண்ணுடைய அழகுதாங்க ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன். லவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கேரக்டர் தெரியணும். இப்போ இந்த பொண்ணு வெறித்தனமான ஒரு பொண்ணுன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பொண்ணு ஒரு வேற மாதிரியான கேரக்டர், இப்போ நம்ம அவாய்ட் பண்ணா சாஃப்டா போற கேரக்டர் இல்லைன்னு. அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டோன்னு எந்த தைரியத்துல ஒரு வீட்டுக்கு போறார்? அதுவும் கண்ணை கட்டு கையை கட்டு. அப்போ இந்த பொண்ணு அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆள் ரெடி இல்லையா? பட் கல்யாணம் பண்ணிக்க ரெடி இல்லை. அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சனால தான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டான். பட் அதுக்காக அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த பொண்ணு போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பையனை பெத்த பெற்றோர் ஒருத்தங்க இருக்காங்க, அவருக்கு ஒரு குடும்பம். யார் மேம் அதெல்லாம் யோசிக்கிறா? பேரண்ட்ஸை பத்தி யார் யோசிக்கிறா? சொசைட்டியை பத்தி யார் யோசிக்கிறா? இப்பெல்லாம் லவ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்னிங் ஒன்று இருக்கு, ஆஃப்டர்நூன் ஒன்று, ஈவினிங் ஷிஃப்ட் போட்டு ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனும் அப்படிலாம் லவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பிடிச்சா லவ் பண்றாங்க இல்லையா? லிவிங் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க மேம். நான் சொல்ல போனா லிவிங் டுகெதரை நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேங்க. ஏன்னா லிவிங் டுகெதர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் லிவிங் டுகெதர் ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி. ஆமா. இப்போ வந்து ஒருத்தனை புரிஞ்சிக்காம கல்யாணம் பண்ணி டைவர்ஷன் சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு ரெண்டு குடும்பங்க மான மரியாதையை வாங்கி இவங்களால அவங்களும் பாதிக்கப்பட்டு உங்க பையன் ஏன் பொண்ணுன்னு சொல்லி குடும்பத்தோட குடும்பம் மோதி கீறி ரெண்டு பேரும் கோர்ட்ல போய் நின்று அசிங்கப்படுறதுக்கு தனியா போய் வாழ்ந்து பாருங்க. ஒத்து வந்தா இருங்க, இல்ல விட்டுருங்க. கல்ச்சருக்கு செட் ஆகாது இல்ல. கல்ச்சருக்கு பெண்கள் ஓகேயா இருக்காங்களே. நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சருக்கு செட் ஆகாது. தமிழ்நாடு கல்ச்சர்னு ஒண்ணு இல்லைங்க, அவங்க மைண்ட் செட் தாங்க கல்ச்சர். இப்ப பெண்கள் வந்து என்ன நினைக்கணும், என் கழுத்துல நீ தாலி கட்டுக்குன்னா தொடக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது கல்ச்சர். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு வர்றதுக்கு பேர் கல்ச்சர் இல்லையே. ரெடி. ஆண்களுக்கு இதுல எந்த இழப்பும் கிடையாது, புரியுதுங்களா உங்களுக்கு? பெண்களுக்கு தான் இதுல இழப்பு அதிகம். அது பெண்கள் உணரணும். பெண்கள் என்ன நினைக்கணும், தொட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தாண்டா நீ என் மேல கை வைக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணும் நினைச்சாக்கா லிவிங் டுகெதர் வராது. லிவிங் டுகெதர் ஏன் நடக்குது? பெண்கள் ஓகேன்றாங்க, நீ என் கூட இருந்துக்கோ, இஷ்டப்பட்டா கண்டினியூ பண்ணு, கஷ்டப்பட்டா விட்டுட்டு ஓடு அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது தான் இப்போ நீங்க பாருங்க, இந்த ஒரு பெங்களூர் இஷ்யூலயே இவங்க இந்த ஆளை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வாரம் அந்த பொண்ணோட தங்கி பாரு, உன்னுடைய மிஸ்டேக் இதெல்லாம், இது உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல, 2-3 சண்டை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கே டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். இவன் என்ன இப்படி பேசுகிறான், நமக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டான், அந்த மாதிரி பாரு அந்த பொண்ணே விலைக்கு போக சான்சஸ் இருந்துச்சு. இவர் லஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு வீட்டுக்கு வா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் வா, உனக்கு இப்படி இருந்தா அதுதான் இந்த ஜாலிக்கு தான் ஓடுறாரு தவிர இது அவர் எதிர்பார்க்கல. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரூ லவ்ன்றது பிரேக்கப் ஆகுது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது லவ்ன்றது இந்த காலத்தில் எங்கம்மா இருக்கு? ட்ரூ லவ்ன்றது இந்த காலத்துல இல்லவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு லவ் பண்ண நேரம் இல்லை இந்த காலத்தில். இந்த காலத்தில் எல்லாம் இருக்கிற ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிக்கும் வேர்ல்ட்ஸ் போடுற ஸ்பீடுக்கும் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், தொழில் எப்படி முன்னுக்கு வரலாம், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்து பெண்கள் ஒரு ஆம்பளையை பார்த்தோன்னே தலையை கொஞ்சிட்டு போவாங்க, தலையை கொஞ்சிட்டு போவாங்க. இப்ப பார்த்தோன்னே ஆடிட்டு போறாங்க. ஏன்னா மிந்தி வந்து ஒரு கல்யாணம் நின்னுச்சு. ஏன்னா பெண்களுக்கு படிப்பறிவு ரொம்ப இல்லை, சில பெண்கள் தான் படிச்சவங்க. இப்போ வந்து பெண்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, சேலஞ்சிங் ஆயிடுச்சு ஆம்பளைங்களோட.
நான் படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலையில இருக்கேன், நீ எதுக்குடா என்ன பாத்துக்கணும், நான் என்ன பாத்துக்கிறேன், நான் இண்டிபெண்டா இருந்துட்டு போறேன், நான் இண்டிபெண்டா இருந்துட்டு போறேன், எதுக்கு உன்னுடைய கை எனக்கு லைஃப்ல, நான் உங்ககிட்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த காலத்துல ஆண்கள் பெண்களை யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. இந்த காலத்துல பெண்களும் ஆசையா ஆண்களை யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க. பெண்கள் ஈக்குவலா வந்துட்டு இருக்காங்க, ஆண்களுக்கு நிகரா வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ வந்து இந்த லிவிங் டுகெதர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. சோ ஈக்குவலா வரும்போது அந்த ஈக்குவலான ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு அரவணைப்பு, இது எதுவுமே இல்ல. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லைக் இந்த விதி படம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களும் உட்காந்து அழுவாங்க. அவங்க பூர்ணிமா ஜெயராம்லாம் உட்காந்து அழுவாங்க, என்ன யூஸ் பண்ணிட்டாரு, என்ன யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஆமா நான் உன்னை யூஸ் பண்ண, நீ என்ன யூஸ் பண்ண, அவ்வளவுதான். பெண்கள் அவ்வளவுதான். இப்போ அவங்க கம் லைக் சேலஞ்சிங். ஏன்னா வெறுத்துட்டாங்க இந்த பெண்கள், ஆம்பளைங்களை நம்பி நம்பி செருப்படி வாங்கி வாங்கி வெறுத்துட்டாங்க. இப்போ சமீபத்துல ரீசெண்டா வந்த படங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா இதை வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி தான் படங்கள்லாம் வருது. இப்போ நிறைய படங்கள், நம்ம பிரதீப் ரங்கநாதன் படமா இருக்கட்டும், சிம்பு படமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் படம் வருது. ஆனா அதுக்குதான் வந்துட்டு நிறைய அதாவது ஆதரவு இருக்குன்னு கூட சொல்லலாம், சப்போர்ட் இருக்கு. நம்மளுடைய என்ன சொல்றது, அந்த ரசிக்கக்கூடிய தன்மை வந்து வேற மாதிரி மாறிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அது என்னன்னா ரசிக்கிற தன்மை இல்ல, எஜுகேஷன் ஏற ஏற, டெக்னாலஜி ஏற ஏற ஜென்ரேஷன்ல மாற்றங்கள் வருது. இப்போ சினிமாலேயே பாருங்க, இப்போ இருக்கிற கேமரால இருந்து எல்லாமே மாறி இருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷன், லேட்டஸ்ட் ஜென்சி கிட்ஸ். ஆமா, அது லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிட்ஸ். இவங்க அவங்க அம்மா அப்பா பார்த்த கஷ்டங்கள், அவங்க ஃபேமிலியில பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த காலத்து சினிமால ஐயோன்னு அழுகுறலாம் பார்த்துருப்பாங்க, வீட்டுக்குள்ள ஓடி. ஆமா, இப்போ வந்து என்னன்னாக்கா லைக் அந்த காலத்து ஹீரோயின்ஸ்ல குதிச்சுட்டு ஓடுவாங்க, அந்த வெக்கப்பட்டு ஓடுறது, அழுதுகிட்டு ஓடுறது எல்லாம் பார்த்துட்டு எதுக்கு நாங்க இதெல்லாம் செய்யணும், எதுக்கு ஒரு ஆம்பளைய நம்பணும், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் வாழ்ந்துட்டு போறேன், நான் எங்க அம்மா அப்பாவை வாழ வைக்கிறேன், இல்ல நான் தனியா ஹாஸ்டல்ல தங்கி என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்துட்டு போறேன், எதுக்கு ஒருத்தருக்கு போய் கையை கட்டிட்டு நம்ம நிக்கணும்? புரியுதுங்களா? ஒருத்தங்க கை கட்டிட்டு நின்றுட்டு இப்போ இதனால ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு சொசைட்டி, ஆம்பளைங்க டாமினேஷன் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முந்தையெல்லாம் ஆம்பளைங்க டாமினேட், ரொம்ப டாமினேட்டிவ். பொண்டாட்டியா நெல்லு, உக்காரு, அது இது, காலை சமைச்சியா வச்சியா கிளம்புனியா. இப்போ இல்ல, இன்னைக்கு நீ சமைக்கிறியா, நாளைக்கு நான் சமைக்கிறேன். அதாவது என்னன்னா 24/7 வந்துட்டு ஒரு வேலைக்காரியா தான் ஒய்ஃப் இருந்தாங்க. ஆமா, இதுக்காக சில பேர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிராமத்து பகுதிகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பொண்ணுங்க என்னதான் படிச்சிருந்தாலும் இருகலா வைக்கிறாங்க. நீ போறியா, வேலைக்கு போறியா, வரியா, நான் வேலைக்கு போறேன் வரேன், ஆனா சமையல் நீ தான் பண்ணணும், நான் ஆம்பளை, நான் எதுக்கு சமையலுக்கு வந்து செய்யணும், நீ போய் வாங்கிட்டு வா. சிட்டி வேற மாதிரி லைஃப். நீ பிஸியா, நான் பிஸியா, ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணலாமா, சாப்பிட்டுக்கலாமா, சிட்டி லைஃப் சம்டைம்ஸ் வேற மாதிரி போகுது. பட் வில்லேஜ்ல இன்னும் பெண்கள் அந்த பாடுபட்டு தான் இருக்கிறாங்க, அது உண்மை. இன்னும் அங்க அந்த அளவுக்கு அவேர்னஸ், இது அவேர்னஸ் சொல்லக்கூடாது, மன்னிச்சிருங்க, பட் வரல அப்படின்னு சொல்ல வரீங்க. அவேர்னஸ் இல்ல, அது அது அவங்க வந்து டோட்டல் இந்தியன் கல்ச்சர்ல இன்னும் மாறி வெஸ்டர்னுக்கு வரல. சிட்டி பீப்புள் வெஸ்டர்னுக்கு வந்துட்டாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர். இப்போ ஃபாரின் கண்ட்ரில அந்த காலத்துல இருந்து அப்படித்தான். யூ கோயிங் ஃபார் ஒர்க் டுடே, ஓகே ஃபைன், ஐல் குக், ஐ டோன்ட் ஹேவ் ஒர்க் டுடே, ஐல் குக், யூ கோ. இது வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. இப்போ சிட்டில அந்த கல்ச்சர் வந்துச்சு. இன்னும் கிராமப்புறங்கள் அந்த கல்ச்சர் வரல. அவங்க இன்னும் இந்த பெரியவங்க சொல்றாங்க, பெரியவங்க முன்னாடி எஞ்சி நிக்கணும். இப்போ நாட்டமை படத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நாட்டமை படத்துல எல்லாமே நாட்டமை முன்னாடி எஞ்சி நிப்பாங்க, கொள்வாங்க. அந்த கல்ச்சர் இன்னும் அங்க இருக்கு. சோ அந்த மீனா கேரக்டர் நம்ம பாத்துருப்போம். நாட்டாமை உள்ள என்ட்ரா வாரி இவங்க உட்காந்து அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து நீங்க சொல்றது கரெக்டா, ஒரு வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் அழகா காமிச்சிருக்காங்க. மீனாவே சொல்லுவாங்க, நான் எதுக்கு இவங்க முன்னாடி எஞ்சி நிக்கணும், அது இது மாதிரி. அவங்க அப்பா வந்தோன்னு கை கட்டு வருவாரு, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து லைக் அங்க இருக்கிற கல்ச்சர். அது மாறணும்னு நான் சொல்ல வரல, இப்படியே இருக்காங்க. இல்ல, பெரியவங்களுக்கான மரியாதை, பெரியவங்களுக்கான மரியாதை சிட்டில குறையுது, அங்க அதிகமா இருக்கு. பட் அதுக்காக பெரியவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கருத்துக்கு நீங்க இப்படி கிராமத்தை பத்தி சொன்னோடனே ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு கிராமத்துல இருக்கவங்க படிக்கணுங்காக சென்னைக்கு வராங்க, சென்னை மட்டும் இல்ல எல்லா ஊருக்கும் போறாங்க, ஜாப் தேடி இங்க வராங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராமத்துல யாருமே இருக்கிறது இல்ல. வெக்கேட் பண்ணிட்டு ஜாப்காக வெளியூருக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க இருக்க கல்ச்சரோட பழகுறாங்க, பேசுறாங்க, லவ் பண்றாங்க. தன்னோட நேட்டிவ் வந்து அப்படியே டோட்டலா உல்டாவா மாறிடுறாங்க. இது வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி சொல்ல போனாக்கா அந்த நேட்டிவிட்டிக்கு இவங்க ஏத்துத்தான் ஆகணும். ஏன்னா இவங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, நீ படிச்சனால ஏறுறியா, படிச்சனால திமுறான்னு கேட்பாங்க. பட் அந்த கிராமத்து பெண்கள் தான் இங்க வந்து சிட்டில வந்து ஏமாறுறது முக்காவாசி.
ஏன்னா இது வந்து சிட்டி லைஃப் அவங்களுக்கு யூஸ்ஃபுல். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தாருன்னா அவங்க ஷைனஸ்லேயே வாழ்ந்தவங்க. டக்குன்னு வந்து ஒரு ஆண் வந்து பார்த்துக்கிட்டு லைக் யூனா அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ண தெரியல. என்ன தான் படிச்சிருந்தாலுமே ஒரு தைரியமாக ஒரு ஆண் வந்து பேசிட்டாரு ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க தான். ஆக்சுவலி இன்னசென்ட் பீப்புள். இல்லை நம்ம இன்னோசென்ட்னு எடுக்கிறத சமீபத்தில் நான் ரீசெண்டாக சில கேர்ள்ஸை நான் பார்த்தேன். ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க, ஹாஸ்டல்லையோ இங்கே எங்கேயோ ஒரு இடத்துலையோ பிஜிலையோ ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஊரில் இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கு. இங்க நம்ம ஊருக்கு வந்துட்டு வேலை தேடியோ இல்ல படிப்புக்காக வரும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே டோட்டலா மாறுது. அவங்களுடைய தண்ணியை அப்படியே மாத்திக்கிறாங்க, மாத்திட்டு தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நான் சிட்டி கேர்ள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தே வாண்ட் டு பி ஃப்ரீ. இந்த காலத்துல யாருங்க நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஏன் நம்ம 2 பேரும் புடவை கட்டிட்டு உட்காரல? ஏன்னா வி வாண்ட் டு பி ஃப்ரீ. ஒரு புடவை கட்டி கொண்டு அது எல்லாமே அங்க கம்பல்ஷனா தே ஹேவ் டு டு. இந்த காலத்துல சாரி வேற எத்தனை பேர் ரொம்ப கம்மி தான் இருக்காங்க. இப்போ இந்த காலத்துல சாரி டிரேப்பிங்க்குன்னு ஆள் வந்துருச்சு. ஆமா இல்லீங்களா? ரெடிமேட் சாரி 1 மீட்டர் சாரி கூட வந்து 1 மீட்டர் சாரி கூட வந்து அது கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அதுவே வந்து இந்த டிரேப்பிஸ்ட்லாம் அதுவே ஒரு இதுவா வச்சு செய்யறாங்க. அதுவே வந்து தே பிகம் a profession for them. சாரி டிரேப்பிங். ஏன்னா புடவை கட்டுறதுக்கு தெரியாது எனக்கு, இன்ன வரைக்கும் புடவை கட்ட தெரியாது. இன்ன வரைக்கும் என் டச் பர்சன் தான் எனக்கு புடவை கட்டி விடணும். ஸோ அப்படி இருக்கும் போது லைக் this is the culture. இல்ல நான் எதுக்கு இந்த டாபிக் நான் ஓபன் பண்ணேன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன். ஒரு கேர்ள் வந்துட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. நியர்லி அவளுக்கு வந்து 18 to 19 இயர்ஸ் தான் இருக்கு. she was studying at the same time வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே யாரு கூடயோ பழகி இல்லீகலா கான்டாக்ட் வச்சு அவ கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. அந்த குழந்தைய டாய்லெட்ல அவ கொன்னுட்டா, பிறந்த குழந்தைய கொண்டுட்டு. இது நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ்லாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான, அது வந்து ரொம்ப வெறித்தனமான ஒரு செயல். ஏன்னா எத்தனையோ பேரு கோயில் குளத்துக்கு போய் குழந்தை இல்லைன்னு இருக்காங்க. இப்போ இங்க ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க போட்டீங்கன்னா கும்பல் அவ்வளவு பொங்கி வழியுது, குழந்தை வேணும் குழந்தை வேணும். பிடிக்கலையா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருமா, ஒரு அனாதை ஆசிரமத்தில் விடு, இல்லை இந்த ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் கொடுங்க, யாராவது கொடுத்து வளர்த்துக்குவாங்க அந்த குழந்தைய. இது வந்து அந்த இவர் விட்டுட்டு போன ஆத்திரத்துல செஞ்ச ஒரு செயல். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அத போய் டாய்லெட்ல அத குழப்பம். அதுதான் சொல்றேனே, அது ரொம்ப வெட்டி போடணும். இந்த மாதிரி வெட்டி போடணும், உண்மையிலே சொல்றேன். ஏன்னா இது வந்து நீங்க உங்களுடைய ஆசைக்காக ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஒரு சின்ன உயிரை போய் அழிக்கிறீங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கொடுத்துருங்க, பிடிக்கலன்னா கொடுத்துருங்க, விட்டுடுங்க, வேற யாராவது வாழ்த்துட்டு போறேன். எத்தனையோ அனாதை ஆசிரமம் இருக்கு. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைய பேர் குப்பை தொட்டியில போடுவாங்க. கள்ளிப்பால் கொடுத்து கள்ளிப்பால் போட்டு கொல்றது வேற, இது யாராவது வளர்த்துட்டு குப்பை தொட்டிலையாவது போட்டு போவாங்க. பட் இது அதுவுமே இல்லாம கொலை பண்ணி தான் போடுவேன்றது ரொம்ப மிருகத்தனமான ஒரு விஷயம். இதுல ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். நம்ம மறைந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்துட்டு தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது இப்ப பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஐயோ இந்த குழந்தை அங்க கொடுத்துருக்கலாமே, இல்லாதவங்க எடுத்து வளர்த்துருப்பாங்களே. இது இன்னும் வந்துட்டு நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆனா நல்லா இருந்திருக்கும்ல மேம். மட்டும் இல்லைங்க, எவ்வளவு சர்ச்சஸ் இருக்குங்க, எவ்வளவு ஃபாதர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் சர்ச் வாசல்ல விட்டு போயிடுறாங்க குழந்தைங்க. அந்த இப்ப சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு இடம் இருக்கு, அது ஒரு எல்லாமே இந்த குழந்தைங்க அனாத ஆசிரமம், எத்தனையோ அனாத ஆசிரமம் இருக்கு. நீங்க ஏதாவது கொஞ்சம் இது என்ன லேசினஸ், குழந்தைய போய் பண்ணிட்டு போகணும். இது என்ன அந்த ஆள் மேல இருக்க ஆத்திரத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு போனீங்க அந்த ஆளோட? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு எந்த டிசிஷன்ல ஆளோட போனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி போனீங்களே, சேஃபா இருக்க தெரியாதா? படிச்சவங்க தானே இந்த காலத்துல படிச்சவங்க, அந்த காலத்துல தெரியல, அதனால ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. நீங்க ஜாலியா இருக்கணும், மேக்ஸிமம் ஜாலியா இருக்கணும். நீங்க சேஃப்டி எதுவுமே எடுக்க மாட்டீங்க, ப்ரிகாஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க. அதுக்கு பலி ஒரு சின்ன குழந்தையா? அதான் நான் கேட்கறேன். பிறந்த குழந்தை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒர்க் பண்ற இடத்துல ஸ்டே பண்ற இடத்துல ஒரு லைஃப் வாழ்றாங்க, தன்னோட நேட்டிவ் போனோடனே வேற ஒரு லைஃப் வாழ்றாங்க. இதுல யாரை ஏமாத்துறாங்க? பேரண்ட்ஸை ஏமாத்துறாங்களா, இல்ல லவ் பண்ணணும், இல்ல இவங்களை தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது நமக்கு. ஆக்சுவலா அவங்க ஊரார ஏமாத்துறாங்க. ஊரார நான் இந்த மாதிரி தான் கல்ச்சர்ல தான் இருக்கேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இங்க வரும்போது ஃப்ரீயா இருக்காங்க, தானா இருக்காங்க. அங்கதான் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்படுது. ஏன்னா இங்க பெரியவங்க யாரும் இல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆமா, இங்க ஹாஸ்டல் கீஸ்டல் அங்க யார், அவங்க என்ன வந்து கேட்க போறாங்க, வேலைக்கு போறாங்க வர போறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுவே அவங்க வீட்டுல இருந்தாக்க தலை சீவும் போது யாரையாவது பார்த்தா கூட யார பாக்குற, என்ன பாக்குற, உள்ள மொபைல பாத்துட்டு இருக்க. இப்ப கூட ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காரு, அந்த இது மொபைல் இதை வச்சு. ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா வீடியோ காலிங் இருந்தாங்க ஒரு நாள் காலையில். அப்போ யார்கிட்டயும் ஏதோ வேற ஒரு ஆண் நபர் எடுத்து பேசுறதை பார்த்த உடனே மொபைல் ஒயரை வச்சு கழுத்தை இறுக்கி கொலை பண்ணியிருக்காரு. இது மாதிரிலாம் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் ஒரு ஹஸ்பண்டோட வாழ முடியல, இல்லை உங்களால் ஒரு ஒய்ஃபோட வாழ, டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க, அவங்க போய் வாழ்ந்துக்குங்க.
எதுக்கு ஒரு உயிர் அழிக்கிறீங்க? இவர் என்ன பண்ணிருக்கலாம்? நேரா கொண்டு போய் கோர்ட்ல என் பொண்டாட்டி சரி கிடையாது, கேரக்டர் சரி கிடையாது, நான் விட்டுட்டு போறேன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த கொலை வழக்கு போகணுமா? நான் தான் கேட்கறேன். லவ்வும் போய் கொலையில முடியுது, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் போய் கொலையில முடியுது. எப்படி ஒருத்தங்களுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தான் இன்னொரு நபரை பாக்குறாங்க. அந்த மாதிரி நபரை ஏன் கெஞ்சி வாழணும்னு கூப்பிடுறீங்க? விட்டுடுங்க போட்டோம். ஏன்னா இது வந்து என்னன்னா என் பொண்டாட்டி இன்னொருவோட வாழக்கூடாதுன்ற ஒரு ஈகோ. பட் அந்த பொண்ணு வந்து இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் என்னைக்கு இருந்தாலுமே நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, ஆம்பளைங்க கொஞ்சம் டாமினேஷனை குறைச்சா இது மாறுன்றது என்னுடையது. ஏன்னா பெண்கள் இன்னொரு ஆணுக்கு எங்க மயங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள் எப்பவுமே சமைச்சு வச்சுட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிட்டு போயிட்டு இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இன்னொரு ஆண் தன்னை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கே, ஓ ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டாரான்னு கேட்கும் போது அங்க அட்ராக்ஷன். அதே வயசு வர்ஸா. ஓகேங்களா? உங்க பொண்டாட்டி இப்படி இல்லாம பண்றாங்க, இதை வாங்கி கூட அதை வாங்கி கூட டார்ச்சர் பண்றாங்க, நான் அவங்கள கல்யாணம் பண்ணி இப்பெல்லாம் கேட்க மாட்டேங்க லேடிஸ் சொல்லும் போது ஆண்கள் இங்க உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்க, இவ்வளவு சாஃப்ட் கேரக்டரா இருக்கீங்க, அங்க அப்படியே மெல்ட் ஆகுறாங்க. ஆமா, இப்படிதான் போயிட்டு இருக்கு சொசைட்டி. அதாவது என்னன்னா ஓவரால் நம்ம டோட்டலா யோசிச்சு பார்க்கும்போது ஒரு அன்புக்காக ஏங்குறாங்க ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி, ஒரு ப்ரொடக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அப்படிதான் தோணுது. இப்போ என்னன்னா இப்போ நம்ம முதல் மரியாதை படமே எடுத்தேன்னா எதுக்காக சிவாஜி கணேசன் ராதாவா பார்த்தாரு? ஏன்னா வடிவகரசியமா எரிஞ்சு கொண்டுகிட்டே தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு படம் நான் பார்த்தா புரியாத புதிர்ல ரகுவரன் போட்டு இம்சா பண்ணுவாரு, சந்தேகப்படுவாரு. இது அப்போ வந்து அவங்களுக்கு வேற அந்த ஒரு இது இருக்கும், அதெல்லாம் இந்த கொலையை நடக்குது. ஸோ இதனால சந்தேகப்படுறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான வியாதி, மோஸ்ட் டேஞ்சரஸ் வியாதி. பொசசிவ்னஸ் வேற, சந்தேகப்படுறது வேற. பொசசிவாக இருந்தால் கேள்வி கேட்டுடலாம், என்ன 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 பிரச்சனை, இப்போ இதை எனக்கு செய்யறது பிடிக்கல அப்படின்றது பொசசிவ்னஸ். இது ஒரு கொலையில போய் முடியும் போதோ இந்த மாதிரி இதுல போகும்போது அது வந்து ரொம்ப வேர்ஸ்டான ஒரு இது. நீங்க சொல்லும் போதே நமக்கு இன்னொரு படம் தான் ஞாபகம் வருது. நம்ம சிம்புவும் வந்துட்டு ரீமாசன் நினைச்சேன், ஏய் நீ என்ன லவ் பண்றல அப்ப எனக்கு கால் பண்ணு, நீ என்ன லவ் பண்றல அப்ப என்ன ஃபாலோ பண்ணு. இந்த மாதிரி அவங்க பேசுற விதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கும். அதெல்லாம் சில பேர் தன்னோட மைண்டுக்குள்ள அப்படி எடுத்துக்கிறாங்க. ஓ லவ்வர்னா இப்படிதான் நம்ம பேசணும் போல, இவகிட்ட இப்படி பேசினாதான் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. படத்தை பார்த்து இல்லை, அந்த மாதிரி பார்த்து தான் படத்தையே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி லேடிஸும் எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய கேர்ள்ஸு கைஸை லவ் பண்ணுறது இல்லாட்டி பேரை கெடுத்து விடுறது சொசைட்டியில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேரை கெடுத்து விட்டு நீ எனக்கு கிடைக்க மாட்டியாடா, சரி நீ வேர்ஸ்ட் கேரக்டர் நான் சொல்கிறேன், அப்போ எந்த பொண்ணு உன்னை பாப்பா? இந்த மாதிரி ஒரு பேரை கெடுத்து விட்டுட்டாக்கா 4 பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி எனக்கு கிடைக்கலையா, யாருக்கும் கிடைக்கக்கூடாது அந்த ஒரு இது. அதே நிறைய சினிமா படங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். காதல் கொடியை சொல்லலாம், பூவே பூச்சிடுவான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பிரதீப் ரங்கராஜன் நடிச்ச அவர் படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸோட மென்டாலிட்டியை சொல்ற மாதிரியே இருக்கும் நிறைய படங்கள். கண்டிப்பா. சோ சில பேர் வந்து படத்தை பார்த்தும் கெட்டு போறாங்க, சில பேர் நல்ல வழியிலயும் போறாங்கன்ற மாதிரி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம், நெகட்டிவா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொசைட்டிக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.